திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 31. உற்பத்தி காண்டம். அயனைச் சிறை நீக்கு படலம். முருகப்பெருமானால் சிறையில் அடைக்கப்பட்ட பிரம்மதேவனை சிறையிலிருந்து விடுவித்த திரு வரலாற்றை கூறுகின்ற படலம் இது. முருகப்பெருமான் பிரம்மதேவரை சிறையில் அடைத்த பின் தாமே சிருஷ்டி தொழிலை செய்து வருகின்றார். இதனுடைய மிக ஆழ்ந்த கருத்துக்களை மகாவித்வான் நா. கதிரை வேள்பிள்ளை அவர்கள் சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற நூலிலே அருளியிருக்கின்றார்கள். முருகப்பெருமான் சிருஷ்டி முதலான தொழில்களை தாமே செய்யும் பொழுது அவர் சிருஷ்டி கர்த்தத்துவ மூர்த்தி என்று அழைக்கப்படுகின்றார். கந்தமாதனத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட பிரம்மதேவர் மிகுந்த துன்பப்படுகின்றார். இசை மடந்தையாகிய சரஸ்வதி தேவி தன்னுடைய உயிர் துணைவனாகிய பிரம்மா குமார கடவுளால் தண்டிக்கப்பட்டு சிறைப்பட இருப்பதை முன்னரே அறிந்தாள் போல. ஏனென்றால் பிரம்மதேவர் அவ்வாறு சிறையில் இருக்கும் பொழுது அவருடைய உடலில் இருந்து நீங்க வேண்டி வரும். அப்படி நீங்க வேண்டி வரும் பொழுது தாம் தங்கியிருப்பதற்கு இடம் தேவை என்று முடிவு செய்த சரஸ்வதி தேவி அவள் புஷ்ப கொத்துக்கள் விளங்குகின்ற தருக்களை தனது வசிப்பிடமாக கொண்டாள். வெண்தாமரை பூக்களை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டாள். இசைகளை தான் வாழும் வசிப்பிடமாக கொண்டாள். நல் உணர்ச்சி இருந்தால் ஒருவனுக்கு நரகமும் ஸ்வர்க்கத்தை போல இன்பத்தை கொடுக்கும். அது இல்லாவிட்டால் ஸ்வர்க்கமும் நரகத்தை போல துன்பத்தையே கொடுக்கும். எனவே அவ்வாறு நல் உணர்வு இல்லாததால் பிரம்மதேவருக்கு அந்த கந்தமலை துன்பமாக இருந்தது. உலகத்து உயிர்கள் எல்லாவற்றுக்கும் பேரானந்தத்தை விளைவிக்கும் கைலாயத்தின் ஒரு பகுதி கந்தமலை குகை. அது பிரம்மனுக்கு அளவில்லாத துயரத்தை கொடுத்தது. சுப்பிரமணிய கடவுள் அவர் உலகம் எங்கும் நிறைந்தவர். அன்பர்தம் குற்றங்களையெல்லாம் தவிர்த்து தந்து தம் திருவருள் செல்வத்தை வழங்குபவர். இந்த வேத வசனத்தை பிரம்மதேவனுக்கும் முன்பு உணர்த்தியவர் சுப்பிரமணிய கடவுள். அவரே காலகாலர், உலகத்தை அறிந்தவர், தம்மையே காரணமாக பெற்றவர், எல்லா வித்தைகளாலும் அறியப்படுபவர், குணேஷர், பிரதானர், மோக்ஷத்திற்கும் ஸ்திதிக்கும் பந்தத்திற்கும் ஹேத்துவானவர். அவரே சுப்பிரமணிய கடவுள். பிரம்மதேவன் சிறையில் அடைக்கப்பட்டதனால் பிரம்மர் செய்யும் படைப்புத் தொழிலை, சிருஷ்டி தொழிலை தாமே செய்தருள திருவுள்ளம் கொண்டு முருகப்பெருமான் திருவேங்கடமலைக்கு எழுந்தருளுகின்றார். திருவேங்கடமலை மிக உயர்ந்த மலை. செந்தமிழ்நாட்டின் வடக்கு எல்லையாக திகழ்வது திருவேங்கடமலை. அகத்தியனார்க்கு செந்தமிழை செவி அறிவுறுத்திய ஸ்தலமாக விளங்குவது திருவேங்கடமலை. அந்த திருவேங்கடமலையை அடைந்த முருகப்பெருமானார் ஒவ்வொரு காலத்தையும் பல வகையாக மாற்றி இந்த பதியிலேயே சம்ஹரிக்கின்றார். மீண்டும் பல பதிகளை படைத்து தாம் ஒருவரே மகான்மாவாக சர்வாதிபத்தியம் செய்பவர் என்பதை இந்த உலகம் நன்கு அறியுமாறு, அறிந்து உய்யுமாறு பெருகிய கருணையுடன் முருகப்பெருமான் திருவேங்கடமலையில் ஒரு உத்தம ஸ்தானத்தில் கோயில் கொண்டு அருளுகின்றார். அந்த கோயிலின் நடுவில் விளங்கும் தவிசின் மத்தியில் நீண்ட ஜட்டாமுடியும் வரத அபய திருக்கரங்களும் கமண்டலமும் அக்ஷமாலை என்று 4 திருக்கரங்களில் அமைய முனிவர், தேவர், இந்திரன், விஷ்ணு கணத்தவர்கள், நவவீரர்கள், லட்சம் வீரர்கள் எனும் இவர்கள் முருகப்பெருமானை சூழ்ந்து துதிக்க வீற்றிருந்து சிருஷ்டி தொழில் செய்யத் தொடங்கி அருளினார். தாம் செய்தருளுகின்ற படைப்புத் தொழிலுக்கு ஏற்ப விஷ்ணுவால் ஸ்திதி தொழிலை செய்ய முடியாது என்று ஸ்திதி என்கின்ற காத்தல் தொழிலையும் முருகப்பெருமானே செய்தருளுகின்றார். அதோடு ருத்ரர் செய்கின்ற சம்ஹார கிருத்தியத்தையும் முருகப்பெருமானே செய்கின்றார். முத்தொழிலையும் தாமே செய்தருளி முத்தொழிலுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் தாமே காரணர் என்பதை தெளிவாக விளக்கினார் முருகப்பெருமான். அதனால் இந்திரனுக்கும் கூட அரசு இல்லை என்று ஆயிற்று. தேவர் ஆண்டுகள் பல கழிந்தன. இவ்வாறு விருப்பு வெறுப்பு என்பன தமக்கு ஒன்றும் இன்றி தம் பணிபுரியும் அடியார்களுக்கு உரிய விருப்பு வெறுப்புகளை நீக்கி அருள் புரியும் பராபர மூர்த்தியாகிய செவ்வேள் கடவுள்
அம்முருகப்பெருமான் படைத்த அந்த படைப்பிலே, அந்த சிருஷ்டியிலே தோன்றிய ஆன்மாக்கள் பெற்ற பேற்றை இப்படிப்பட்ட தன்மையது என்று யாரால் சொல்ல முடியும்? முருகப்பெருமானின் சிருஷ்டி தொழிலிலே வந்த ஆன்மாக்கள் எல்லோரும் புண்ணிய வடிவாகவே விளங்கினர். தீவினை என்பது எல்லா உயிர்களையும் விட்டு நீங்கியது. சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்ற இருவகை பிரபஞ்சங்களையெல்லாம் தாமே நிமித்த காரணனாக நின்று முதல் காரணமாகிய மாமாயையிலிருந்து துணைக்காரணமாகிய சக்தியை கொண்டு படைத்தார் முருகப்பெருமான். படைத்ததனை காத்தார், காத்த அதனை அழித்தார். இதனாலேயே மும்மூர்த்திகளுக்கும் முதல்வர் அவரே என்பதும் கிருத்திய சுதந்திரர் அவரே என்பதும் பெறப்பட்டது. பெரும் வலிமை உடைய சாஸ்தாவிற்கு 3 உலக பாரங்களை சுமப்பது விளையாட்டு ஆனது என்பது போல, வெங்கடாச்சலபதியாகிய சுப்பிரமணிய கடவுளுக்கும் இஃது ஒரு திருவிளையாட்டு ஆனது. சர்வ கர்த்தத்துவ பதியாகிய ஞானசக்திதர பெருமான் சுஷ்டித்தல் முதலிய எல்லாம் அவர் சங்கல்ப மாத்திரையாலே செய்தார். ஒரு குயவன் முதலியவர்கள் செய்யும் பானை வனைதல் என்பது அவர்கள் கருவிகரணங்களை கொண்டு செய்வார்கள். அதுபோல இல்லாமல் முருகப்பெருமானின் இந்த சிருஷ்டி தொழில் என்பது சங்கல்ப மாத்திரையாகவே அமைந்தது. இஃது இவ்வாறு ஆகுக, இது இவ்வாறு ஆகாமல் ஒழிக என்று சங்கல்பம் பண்ணுவதினாலேயே அனைத்து தொழில்களையும் செய்து வருகின்றார் முருகப்பெருமான். இதன் மூலம் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் என்றும் இவர்களுக்கு தொழில் சுதந்திரம் இல்லை என்பதும், அதேபோன்று முக்தி பெற்ற ஆன்மாக்களும் இந்த பஞ்சகிருத்தியங்களும் செய்யும் என்ற கொள்கை அது உண்மையல்ல, பொய் என்பதும் நிரூபணம் ஆகின்றது. இவ்வாறு முருகப்பெருமான் திருவேங்கடத்திலிருந்து 3 தொழில்களையும் நடத்துவதாலும், பிரம்மன் நிகழ்த்திய அந்த சிருஷ்டி தொழிலை இங்கே அதிஷ்டானமின்றி தாமே நடத்துவதாலும் முருகப்பெருமான் சிருஷ்டி கர்த்தத்துவ மூர்த்தி ஆயினார். திருவேங்கடம் என்பது இந்த காலத்தில் விஷ்ணு தலம் என்று வைஷ்ணவர்கள் கொண்டாடுகின்றார்கள். நாகபாணமும் ஜடாதாரணமும் வில்வார்ச்சனையும் சஷ்டி உற்சவமும் தேவிமார்கள் இன்றி தனித்தனியே வீற்றிருத்தலும் ஆயுதமின்றி அமர்ந்தவையும் இது முருகப்பெருமானின் ஸ்தலம் என்று நிரூபணம் ஆகின்றது. வெங்கட சுப்பிரமணியம் என்று குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதும் கூட இதற்கு ஆதாரமாகின்றது. ஆலய அமைப்பும் கூட சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு உரிய அந்தராள அளவு இருத்தலும் விஷ்ணு ஆலயத்திற்கு உரிய அந்தராளம் இன்மையும் காணப்படுகின்றது. அதோடு ஸ்கந்த புராணம், உபதேச காண்டம், தணிகை புராணம், சங்கர சம்ஹிதை, சூத சம்ஹிதை, திருப்புகழ், பிரம்மாண்ட புராணம், கந்தஸ்தவம், வேங்கட குகஸ்தல நிரூபணம், க்ஷேத்திர கோவை பிள்ளைத்தமிழ் முதலான நூல்களில் இது முருகப்பெருமானின் ஸ்தலம் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் பல காரணங்களினால் திருவேங்கடம் என்பது சுப்பிரமணிய ஸ்தலமேயாக தெரியப்பட்டது. அது தற்பொழுது விஷ்ணு தலம் என்று பிரசித்தமாக அறியப்படுகின்றது. இவ்வாறு முருகப்பெருமான் சிருஷ்டி தொழில் மட்டுமன்றி ஸ்திதி சம்ஹாரங்களையும் திருவேங்கடத்தில் இருந்தபடியே நடாத்தி வருகின்றார். பிரம்மதேவர் இவ்வாறு சிறையில் வாடுவதை உணர்ந்த விஷ்ணு பிரம்மாவை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று எண்ணி தேவர் முனிவர்களையெல்லாம் தமது முன்பு வரும்படி சிந்தனை செய்தார். உடனே அனைவரும் விஷ்ணுவின் திருமுன்பு வந்து சேருகின்றார்கள். தேவர்களும் முனிவர்களும் அதோடு கூட பிரம்மாவிற்கு சிருஷ்டி தொழிலை செய்கின்ற உபபிரம்மர்களான ஆங்கிரஸ், பிரகு, புலஸ்தியர், கிரது, மரீச்சி, அத்ரி, தக்ஷன், வசிஷ்டர், நாரதர் முதலிய 9 பேர்களும் அங்கே வந்து சேருகின்றார்கள். இவர்களோடு திரு கைலாயத்திற்கு வருகின்றார் விஷ்ணு. அங்கே காவல் காக்கின்ற நந்தியம்பெருமானை வணங்கி உள்ளே செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். நந்தியம்பெருமானும் அனைவரையும் உள்ளே விடுகின்றார். அப்பொழுது சிவபெருமானது திருப்பாதம் முன்பு தாழ்ந்து வணங்குகின்றார் விஷ்ணு. சிவபெருமான் விஷ்ணு முதலியவர்களை பார்த்து, எல்லோரும் மிகவும் சோர்ந்து இங்கே வந்திருக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்றார். நடந்ததை விஷ்ணு சிவபெருமானுக்கு திருவடிகளிலே சமர்ப்பிக்கின்றார். நடந்த விஷயங்களை கூறி விண்ணப்பிக்கின்றார். ஊழ் காரணமாக பிரம்மா இவ்வாறு சிறையிடப்பட நேர்ந்தாலும்
அந்த சிறையினை தேவரீர் நீக்க வேண்டும் என்று விஷ்ணுமூர்த்தி வேண்டி நிற்கின்றார். அப்பொழுது சிவபெருமான் கருணை கொண்ட திருவுள்ளத்தவராக பக்கத்தில் நின்ற நந்திதேவரை பார்த்து, நந்தியே, நீ விரைவாகச் சென்று நமது வார்த்தையை எம் குமரனிடம் சொல்லி பிரம்மதேவரை சிறையிலிருந்து விடுத்து இங்கு அழைத்து வருவாயாக என்று சிவபெருமான் சாற்றி அருளுகின்றார். நந்தியம்பெருமான் மிக விரைவாக கந்தமலைக்குச் செல்கின்றார். அங்கே ஆறுமுகப் பெருமானின் முன்பு சென்று பெருமானின் திருக்கோலத்தை கண்குளிர கண்டு திருப்பாதங்களை முறையாக பணிந்து சிவபெருமானின் அருள் வார்த்தைகளை முருகப்பெருமானிடம் கூறுகின்றார். பிரம்மதேவனை சிறையை நீக்கி விடுதலை செய்யும்படியாக தேவரீரிடம் சொல்லும்படியாக சிவபெருமான் என்னை இங்கு அனுப்பினார். எனவே தந்தையாரின் வாக்கு தடைபடாதபடி பிரம்மதேவரின் சிறையை நீக்குவீராக என்று நந்தியம்பெருமான் முருகப்பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கின்றார். உடனே முருகப்பெருமான் பதில் அருள்மொழி கூறுகின்றார். நந்தியே, பிரம்மதேவனின் சிறையை நான் நீக்க மாட்டேன். இனிமேலும் நீ இங்கே நின்று கொண்டிருந்தால் உன்னையும் சிறை வைப்பேன். எனவே இப்பொழுதே நீ இங்கிருந்து போய்விடு என்று குருபரன் மொழிகின்றார். உடனே நந்தியம்பெருமான் திருக்கயிலாய மலைக்குச் சென்று சிவபெருமான் திருமுன்பாக பணிந்து வணங்கி நடந்ததை சொல்கின்றார். சிவபெருமான் ஒரு புன் சிரிப்பு செய்கின்றார். ரிஷபத்தின் மீது ஏறி அருளினார். தேவர் முனிவர் பூதகணங்களெல்லாம் சூழ்ந்து வர திருக்கயிலாய மலையிலிருந்து நீங்கி முருகப்பெருமானின் கந்தமலைக்கு எழுந்தருளுகின்றார் சிவபெருமான். முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு உள்ளே சென்று அருளுகின்றார் சிவபெருமான். அப்பொழுது எமது முருகக் கடவுள் அதனை பார்த்து, என் தந்தையாகிய ஈசன் எம்பிரான் இங்கு எழுந்தருளியிருக்கின்றார் என்று கூறி தன்னுடைய ஆசனத்தை விட்டு உடனே எழுந்து சிவபெருமான் திருமுன்பு சென்று வரவேற்று சிவபெருமானின் திருப்பாதங்களை வணங்குகின்றார் முருகப்பெருமான். சிவபெருமானை ஒரு உயர்ந்த ஆசனத்திலே இருத்தி உபச்சாரங்களையெல்லாம் வழிபாடுகளையெல்லாம் செய்கின்றார் முருகப்பெருமான். எம்பெருமானே, உயிருக்கு உயிராகி உள்நிறையும் பரமான்மாவான தாங்கள் இங்கு வந்த காரியம் யாது என்று கேட்கின்றார் முருகப்பெருமான். அப்பொழுது சிவபெருமான் முருகக் கடவுளை நோக்கி, பிரம்மதேவனை நீ சிறையிலிட்டு வைத்தாய். எனவே அதை நீக்கும்படியான குறிப்புடன் இவ்விடத்து தேவர்களுடன் யாம் எழுந்தருளியிருக்கின்றோம். பிரம்மனை சிறை நீக்கி விடுவாயாக என்று சிவபெருமான் கூறி அருளுகின்றார். அப்பொழுது முருகக் கடவுள் சிவபெருமானை நோக்கிச் சொல்கின்றார், ஐயனே, தந்தையே, எல்லோருக்கும் உறுதியான ஓம் என்ற ஒரு பதத்தின் பொருளை அறியாத இந்த பிரம்மதேவன் உயிர்கள் எல்லாவற்றையும் நிற்றலும் படைத்தது என்பது சரியான செயல் அல்ல. ஓம் என்ற பதத்தின் பொருளை தெரியாமல் பிரம்மதேவன் உயிர்களை படைத்து அந்த உயிர்களுக்கு நல்ல நிலையை கொடுப்பான் என்பது சரியல்ல. எனவே பிரம்மா எப்படி வேத பொருளை அறியாதது போல இருக்கின்றாரோ அதுபோலத்தான் அவரது படைப்புகளும் மூடத்தில் மூழ்கி கிடக்கும். எனவே தாங்கள் பிரம்மதேவருக்கு கொடுத்த அந்த சிருஷ்டி தொழில் என்பது உண்மையிலேயே பிரம்மாவுக்கு மிக பாரமான ஒரு தொழில்தான் என்று முருகப்பெருமான் பதில் கூறுகின்றார். அதோடு கூட பிரம்மதேவர் யாரையும் மதிக்காமல் தாம் ஒருவனே படைப்புக்கு காரணன் என்ற அகந்தை கொண்டு இருந்தான். அந்த பிரம்மதேவன் தனது அகந்தையினை நீக்கிக் கொள்ளவில்லை. எனவே சிறையிலிருந்து அவரை ஒருபொழுதும் விடுவிக்க மாட்டேன் என்று முருகப்பெருமான் சொல்லிய அந்த நேரத்தில் அதனை கேட்டருளிய கருணைக் கடலான சிவபெருமான் குமரக்கடவுளை நோக்கி, எனது மகனே, இது என்ன உனது செய்கை? முன்பு நாம் நந்திதேவன் மூலம் கட்டளை பிறப்பித்த பொழுதும் அதனை நீ கேட்கவில்லை. இப்பொழுதும் என் வார்த்தைக்கு மறுத்து எதிர்மொழி கூறுகின்றாய் என்று சிவபெருமான் கோபிப்பது போல சொல்லி அருளுகின்றார். அப்பொழுது முருகப்பெருமான், ஐயனே, தங்களது சித்தம் இது என்றால் பிரம்மதேவனை நாம் சிறையிலிருந்து நீக்கி இப்பொழுதே தருகின்றேன் என்று கூறி சிவபெருமானை மிக பக்தியோடு வணங்கி முருகப்பெருமான் தன் பக்கத்தில் இருந்த வீரர்களை நோக்கி பிரம்மதேவரை விடுதலை செய்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுகின்றார். அப்பொழுது பூதங்கள் மிக விரைவாக ஓடிச் சென்று அந்த சிறைச்சாலையில் ஒடுங்கி போயிருந்த பிரம்மதேவரின் விலங்குகளை நீக்கி அவரை கொண்டு வந்து குமரப்பெருமானின் திருமுன்பு சேர்த்தார்கள். அப்பொழுது முருகப்பெருமான் பிரம்மதேவரினுடைய ஒரு கையை தமது திருக்கரத்தால் எட்டி பற்றி தந்தையாகிய சிவபெருமான் முன் சேர்க்கின்றார்.
அப்பொழுது பிரம்மதேவர் சிவபெருமானை உண்மையான அன்பினால் இப்பொழுது தாழ்ந்து வணங்கி வெட்கப்பட்டு நிற்கின்றார். சிவபெருமான் அதனை பார்த்தருளி, பிரம்மனே, நீ பல நாட்கள் கொடிய சிறையில் இருந்து களைத்து விட்டாய் போலும் என்று கருணை புரிகின்றார். அதற்கு பிரம்மதேவர் பதில் கூறுகின்றார், ஐயனே, உமது திருக்குமாரர் எமக்கு புரிந்த இந்த தண்டனையானது குற்றமுடையது அன்று. அது அகந்தை முதலிய குறைகளுடன் விளங்கும் தன்மையை நீக்குவதற்கு உரிய உணர்வை தந்து, யான் எனது என்ற அகந்தையை நீக்கி இதுநாள் வரை நான் நின்ற அந்த தீயதான நிலைகளை மாற்றி என்னை புனிதமாக்கியது என்று பிரம்மதேவர் விண்ணப்பித்து நிற்கின்றார். அப்பொழுது சிவபெருமான் பிரம்மதேவரை பார்த்து, நீ இன்று முதல் மறுபடியும் உலகெங்கும் உள்ள உயிர்களுக்கு உள்ள புண்ணிய பாவ அனுபவங்களை நன்கு ஆராய்ந்து அதற்கு ஏற்ப உனது சிருஷ்டி தொழிலை பழையபடி முன்பு போலவே செய்து வருவாயாக என்று அருள் புரிகின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.